பூபதி ஜான் சார். இப்போ என்னன்னா அரசுக்கு எதிரான மனநிலையில இப்போ மக்கள் அதிக அளவு இருக்கிறாங்க, அது இந்த களத்தில் வெளிப்பட்டுருச்சு, அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிட்டார். அப்போ அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கும் பொழுது வாக்குப்பதிவும் அதிகமாக இருக்குன்னா அப்போ ஆளும் கட்சிக்கு அது பாதகமாகத்தானே இருக்கும். ஆளும் கட்சியினுடைய ஓட்டுகள் தானே பிரிஞ்சு போயிருக்கும். சார், ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சொல்லுங்க. ஒன்று, அரசுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒரு புள்ளி, அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்க. அது ஒன்று. இரண்டாவது, வாக்கு உண்மையாலுமே போன 2021 தேர்தலை விட இப்பொழுது அதிகமாக இருக்குதா, இந்த ரெண்டும் தெளிவாக இருக்கணும். இந்து நாளேடு அற்புதமாக அதனுடைய கட்டுரை விரிவாக எழுதியிருக்கு. முதல்ல இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துங்க. 2021க்கு 2024க்கு சென்னையில் மட்டும் 52 லட்சம் அதிகமாக இருக்கு. சென்னையில் அதாவது 2021 24.16, இப்போ 23.68, 52 லட்சம் நான் வச்சுக்கங்க. நார்த் தமிழ்நாடுல 6 லட்சம் தான் அதிகமாக இருக்கு. போன தடவை இந்த தடவைக்கு இருக்கும். சென்ட்ரல் தமிழ்நாட்டில் 18 லட்சம் கம்மியா இருக்கு. போன தடவை எலெக்ஷன் 21ல 80.82 லட்சம், இப்போது 80.64 லட்சம், 18 லட்சம் குறைவா இருக்கு. வெஸ்ட் தமிழ்நாடுல 5 லட்சம் தான் அதிகமா இருக்கு. சவுத் தமிழ்நாடுல 6 லட்சம் அதிகமா இருக்கு. டோட்டலா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா போன தேர்தலை விட இந்த தேர்தல 51 லட்சம் அதிகமா இருக்கு சார். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 51 லட்சத்துல புது வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு 16 லட்சம் அதை மைனஸ் பண்ணிக்கங்க. 51ல 16 போச்சுன்னா எவ்வளவு பாத்துக்க, ஒரு 36 37 வச்சுக்கோங்களேன். 37 லட்சம் தான் இருக்குது. இப்ப இதுல என்ன அப்படின்னா ஓவரால் இது பார்க்கும்பொழுது சென்னையில தான் 10% வாக்கு மற்ற எல்லாத்தை விட அதிகமா போலிங் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய போலிங்ல 83%, எஸ்ஐஆருக்கு முன்னாடி போட்டா 60, 73ன்னு வந்திருக்கணும், 10% செலுக்கு. அதனால வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தா ஓவரால் ரேஞ்சில் இந்த தேர்தலில் என்னமோ உச்சகட்டமான வாக்கு இமாலயன் லெவல் கணக்குக்கே வர நீங்க சொன்னதுபடி இப்ப சென்னை மண்டலத்துல 10% வாக்கு அதிகமாக 10% அதை ஒத்துக்கிறேன். கொங்கு மண்டலத்துல மேற்கு பகுதியிலையும் 6 லட்சம் ஓட்டுகள் 5 லட்சம் ஓட்டுகள் அதிகமா இருக்கு. சவுத்லயும் அதிகமா இருக்கு 6 லட்சம். மத்தியில மட்டும் கம்மியா இருக்கு 18 லட்சம். மத்தியில மட்டும் 18 லட்சம் கம்மியா இருக்கு. லோல இருக்கு. சென்னை மண்டலத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நீங்க முன்வைக்க இருங்க. ஏன் பதறீங்க? அது சொல்ல வர்றதுக்குள்ளே வர்றீங்களே. சென்னை மண்டலத்துல திமுகவோட கோட்டைன்னு நீங்களாவே சொல்லிக்கிறீங்க, கரெக்ட் தானே? கண்டிப்பா. அப்ப அங்க இருக்கிறதுலே அதிகமான வாக்குப்பதிவு இங்க ஆயிருக்கு அப்படின்னா இது என்ன சொல்லுது? வழக்கமா நம்ம தேர்தல்களை பார்க்கும் பொழுது வாக்குப்பதிவு எவ்வளவு அதிகமா இருக்கோ அங்க ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியா இருக்கு. அதுதானே கள நிலவரம். அப்ப சென்னை மண்டலத்துல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு தான் நம்ம இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். சரி, நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். உங்க பாயிண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். சொல்லுங்க. இப்போ வாக்கு வங்கி போனதை விட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அதிகமாகும் பொழுது ரெண்டு விதமாகவும் பார்த்துக்கலாம். ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது இந்த அரசுக்கு எதிரான போக்கு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் திரண்டு இந்த ஆட்சியை கலைக்கணும், போற்றணும், எடுத்து போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வாக்கு வரலான்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்துல பாக்கி கூட ஒத்துக்குவாரு, ஐயா பாண்டியன் சார் கூட ஒத்துக்குவாரு, எந்த விதமான ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது, அலை கிடையாதுன்னு சொன்னாரு ஐயா. அவரு இருங்க 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 ஐயா, உங்க கருத்து உங்க கருத்தாவே சொல்லுங்க பாண்டியன் ஐயா. இல்ல அவரு அத சொல்லல, சொல்லல, ஒத்துக்கோங்க. ஏன்னா உண்மையை விரும்புவோம். ஆன்டி இன்கம்பன்சி என்னென்ன இருக்குன்னு வரிசையா சொல்லிருக்கேன் என்னோட. இல்ல எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிருக்கேன் சார். நீங்க பேசும்போது உங்க கருத்தாவே சொல்லிருங்க. ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையோ அலையோ கிடையாது. உங்களுடைய தலைவருக்கு மனைவிக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியல. அவங்க அரசியல்ல சுத்தி வர்றாங்க, கூட்டணியில இருக்காங்க, எல்லா இடத்திலையும் பாலியல் ரீதியான குற்றங்கள் சொல்றாங்க. எந்த விதமான மனநிலையும் கிடையாது. எல்லா செக்ஷன்லயும் இந்த அரசு சரியான வேலை தான் பண்ணிருக்கு.
பிரச்சாரம் பண்ணி பிரேமலதா விஜயகாந்த் நான் என்ன இல்ல தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்து அவர் உங்கள் கூட்டணியில இருந்து என்ன கருத்தை சொன்னார்? ஐயா, ரொம்ப தெளிவு. நான் உங்க பேச்சுல உங்க பேரை சொன்னா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இருங்க இல்ல சார், இப்ப நீங்க அவர் நீங்க கேட்டதால அவர் இருங்க, அதுக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லிருங்க. நியாயமான ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. நீங்க ஆன்டி இன்குமென்சி இல்லங்கறீங்க, ஆனா உங்களுடைய மேடையிலேயே மு.க. ஸ்டாலின் முன்னாடியே பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது, போதைப் பொருள் புழக்கம் இருக்கு அப்படின்னு பிரேமலதா சொன்னாங்க. உங்க கூட்டணி கட்சியே சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும்? பாருங்க, நான் சொல்ற கேளுங்க. போதைப் பொருள் அதிகமாக வருவதற்கும் இங்க வந்து மற்ற விதமான வஸ்துக்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் தமிழ்நாடு கிடையாது. அது எங்கிருந்து வருது? இல்லைங்க, அஸ்ஸாமில் இருந்து வருதுங்க. அஸ்ஸாமில் இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து தாங்க. நீங்க யாரு எல்லையில அத அனுமதி டேட்டாவை எடுத்து பாருங்க. எங்க வந்து ரஷ்யால இருந்து வந்து ஒத்துப்பீங்களா, சீனால இருந்து வந்து ஒத்துப்பீங்களா, எங்க இருந்து வந்தா என்ன சார்? உண்மையை சொல்லணும். லாஜிக்கல் சார். இப்ப தமிழ் கஞ்சா எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க, மருந்துகள் எங்க ஆயிரக்கணக்கான கிலோ எங்க புடிச்சுக்காங்க, குஜராத்தில் இருக்கக்கூடிய இதுல வந்து புடிச்சாங்க. பிரச்சாரம் பண்ணா அதுல எந்த தேர்தல் இருங்க, நார்த் ஈஸ்ட்ல அதிகப்படியான போதைப் பொருட்கள் வந்து இங்க கடத்தப்பட்டு இங்க வருது. இல்ல இருங்களேன், கொஞ்சமா நான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் அனலைசிஸ்ல தான் பேசுறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து அங்க குஜராத்ல இருந்தது போதைப் பொருள், அங்க வந்து உங்களை நீங்க வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இங்க இல்ல. மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. இதுக்கு மேல நீங்க யார்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி என்ன பயன்? நான் அதை கேட்கல, உண்மையை பேசுறேங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிருங்க சார். இல்ல நான் பேசி முடிக்கலங்க ஐயா, சுருக்கமா சொல்லிருங்க சார். இல்ல நான் அலைவீசலன்னு சொன்னது உண்மை, என்ன மாத்திக்கல கருத்தை. அதிருப்தின்னு ஒண்ணு இருக்கு சார். பிஜு ஜனதா தளத்து ஆட்சி ஒடிசால இருந்தது, எந்த புகாரும் கிடையாது, தோத்து போச்சு. 2001 கலைஞர் கருணாநிதி ஆட்சி மீது எந்த புகாரும் பெரிய அளவு கிடையாது. பிஜேபி உள்ள புது எல்லாமே தோத்து போகும் சார். பிஜு தளபதி பிஜேபி எங்கெங்கெல்லாம் கால வைக்கிறதோ அங்கெல்லாம் போயிடும் சார். அப்ப 2001 திமுக ஆட்சி மீது அதிருப்தி இல்லை, அதாவது அலை இல்லை, எதிர்ப்பு அலை இல்லை, ஆனா வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2021 எடப்பாடி மீது என்ன பெரிய புகார் இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. 10 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அலுத்து போயிடும். அலுப்பு வேற ஒரு காரணமா இருக்கலாமே தவிர தோல்வி அடைந்த ஒரே காரணத்துக்காக ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. ஆனா அதிருப்தி இல்லாத நிலையிலும் வெற்றி வாய்ப்பு இழந்த சந்தர்ப்பங்கள் உண்டுன்னு சொல்றாரு சார். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற பெரியவான ஒரு அலை எங்க கிடையாது சார். இங்க என்ன உங்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ள எல்லாரும் இணக்கமா தானே இருந்தீங்க. ஏன் நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி கடைசி வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் பிரச்சாரத்துல ஒரே மேடையில ஏன் நீங்க நிக்கல? அதுவே களத்துல மிகப்பெரிய அளவுல அது எதிரொலிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதிரொலிக்கலீங்க. சரி, எப்படி எதிரொலிக்கல? இருங்க ஒரே நிமிஷம், நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இந்த தேர்தல்ல இருங்க, இந்த தேர்தல்ல என்ன தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன? விஜயனுடைய வரவு, அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அது குறுக்குறுக்குன்னு தான் இருக்குது. எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு குறுக்குறுக்குன்னு தான் இருக்குது. ஏன்னு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு ஒட்டுமொத்த திமுக காரங்களுக்கும் ஒரு திமுக ஆதரவாளருடைய அந்த பயம் வந்து உள்ளபடியே எங்களால புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலுமே எங்களுக்கு விட கிடைச்சிருச்சு. யார் வாக்கு வங்கி அப்படின்னு இந்த பதில் இருந்தே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சொல்லி முடிச்சிருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயனுடைய வரவு, அதனுடைய தாக்கம் கள நிறுவனத்துல நான் எலெக்ஷனுக்கு பிறகு ஓட்டு போட்டதுக்கு நம்ம வந்து நிறைய பேருக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? ஏதாவது எப்படின்னா இங்க பாருங்க, அதாவது இவங்க என்ன டாக்ஸி பண்ணிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பெண்களுடைய ஓட்டு ஓரளவுக்கு கவர்ந்திருக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நான் அதுதான் சொல்றேன் சார். நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? உங்ககிட்ட வந்து ஒரு ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் வரல, புதன்கிழமை தான் வரப்போகுது, அது எதுவும் கிடையாது. இருங்க, அதத்தான் இவர் முதல்ல பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. சோசியல் மீடியால ஒரு 10 ரீல்ஸ பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது அல்ல களம். 2011 திமுக பெரிய கூட்டணி, இத்தனைக்கும் விசிக பாமக எல்லாம் ஒரே கூட்டணியில திமுக இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் அதிமுக ஸ்வீப் பண்ணாங்க, ஃபுல் ஸ்வீப். நடந்துச்சா இல்லையா? அப்ப கூட கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்க? திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க, நடக்கல. 2016 கண்டினியூஸ் ஆட்சி இருக்காதுன்னாங்க.
2015 சென்னை வெள்ளத்துக்கு பிறகு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவுன்னு சொன்னாங்க. மக்கள் நல கூட்டணியினால அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அங்க ஆட்சி அமைச்சது அதிமுக தான். நான் சொல்லிடுறேன், இந்த களத்தை, இந்த தேர்தல் களத்தில் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ஒரு இவங்க அதாவது டிவிக்கே ஒரு வாட்ஸ்அப் மீடியால, சோசியல் மீடியால அதிக லெவல்ல அது பயன்பாட்டுகள் இருக்காங்க, அது டாமினண்டா இருக்கிறாங்கிறது உண்மை. ஆனா கள நிலவரத்துல நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற கள நிலவரத்துல இளைஞர்களுடைய ஓட்டு இருபாலாரும் சரி, அதே போல இருக்கக்கூடிய பெண்களின் ஓட்டு அவங்களுக்கு ஸ்விங் ஆகல. இளைஞர்களுடைய ஓட்டு ஸ்விங் ஆகிறது அதிமுகவுக்கு ஒரு துளி பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி ஃபேக்சுவலா அவங்க முன்வைக்கிறாங்கன்னா, இருங்க நான் சொல்லிடுறேன். முதல்ல ஓட்டு போடுறவங்க அனலைஸே பண்ண மாட்டாங்க. அவங்க யாரு விளம்பரம் அதிகமா பண்றாங்களோ, மார்க்கெட்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு பார்த்து போட்டு, பேனா ஒரு கதை சொன்னார் பாருங்க, பேனாவை கிறுக்கி பாக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டாங்க. அது எல்லா தேர்தலையும் நடக்கிறதா ஒரு 20 லட்சம் வாக்குகள் அப்படித்தான் இருக்கும். அது எங்களுக்கு அப்படிதான் நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க அதை வச்சு உடனே அவங்க தான் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இருங்க, இல்லைங்க, கள நிலவரத்தை யதார்த்தத்தை பேசுறேங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லங்கறீங்க, அது யதார்த்தமா? சொல்லுங்க. ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஆன்டி இன்கம்பன்சி இந்த அரசுக்கு எதிரான மனநிலைங்கிறது கிடையாது ஒண்ணு. ஆனா சரி சார், இருங்க, அப்ப உங்க பாயிண்ட்க்கே வரேன். அரசுக்கு எதிரான மனநிலை இல்ல அப்படின்னா புதிதாக வர்ற வாக்காளர்கள் திமுகக்குள்ள போட்டிருக்கணும். பக்கம் போறாங்க. புதிதாக வரக்கூடிய வாக்காளர்கள் என்ன தெரியுமா, இது கருத்தியல் அரசியலாக பார்க்கல, கவர்ச்சி அரசியலா பார்த்திருக்காங்க. அதுதான் முக்கியம். இளைஞர்கள் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, அது ஒரு கவர்ச்சி அரசியல், அது ஒரு மோகம், ஒரு காதல் மோகம் கூட வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு காதல் பண்ண நல்லா இருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்களா? பிரச்சனை இல்லைங்கிற அதுதான் சொல்ல. பிரச்சனை இல்ல, எப்படி இல்லைன்னு சொல்லி முடிச்சிடறேன். அது டெய்ல் எண்டுக்கு வந்துற கன்க்ளூஷன் சொல்லிட்டீங்களா? பிரச்சனை இல்ல, அதனால இல்லைன்னா எப்படின்னா 4 முனை போட்டியாக பிரியும் பொழுது வாக்குகள் பிரிகிற சமயத்தினால எட்ஜ்ல கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து திமுக முன்னிலை வகிக்கும். அதுதான் நான் கருத்து சொல்றேன். அது எப்படி நீங்க சொல்றீங்க? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இருங்க, வாக்குகள் பிரிகிறது மண்டலத்துல வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு, அதுவும் பெருமளவு. வடக்கு மண்டலத்திலயும் வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு, அதுவும் பெருமளவுங்கிறீங்க. இங்கெல்லாம் பெருமளவு இல்ல, கொஞ்சம் அளவு தான் சொல்லி இருக்கிறேன். இங்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேற்கு மண்டலத்துல வாக்குப்பதிவே போன தடவை விட இந்த தடவை அதிகமா இருக்கு. அங்கேயும் அரசுக்கு எதிரான மனநிலையை நம்ம பொருத்தி பார்க்கணும். டீப் சவுத்ல விஜய் சிறுபான்மையினர் ஓட்ட திமுகவுக்கு விழ இருந்த சிறுபான்மையினர் ஓட்ட முழுக்க பிரிச்சிருக்காரு. அது அதிமுகக்குள்ள ஃபேவரபிளா கிடையாதுங்க. நான் சொல்றேன், என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இல்ல அப்படி நான் சொல்றேன், அக்செப்ட் பண்ணிக்கங்க. இருங்க, 100 இட்லி வச்சுக்க, நான் கணக்கு சொல்றேன், பாக்கி மாதிரி ஒரு கணக்கு சொல்றேன் பாரு. 100 இட்லி வச்சுக்கங்க. 100 இட்லியில திமுக கூட்டணிக்கு ஒரு 40 இட்லி விழுந்துருச்சு. எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதுதான் சொல்றேங்க. ஏங்க கூட்டணிகள் இருக்குது, கூட்டணி பலன்கள் இருக்கு, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குது, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குது, திமுகவுடைய மனநிலை இருக்குது. ஒரே மேடையில லிசன் டு மீ, ஒரே மேடையில அவங்க நின்னு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பிரேமலதா விஜயகாந்தும் விசிகாவின் திருமாவளவன் எல்லாரும் கைகோர்த்து நின்னு அந்த போஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றது ஒருவேளை நடந்திருக்கலாம். பட் அது நடக்கல. அப்புறம் எப்படி அது களத்துல இவங்க இன்டாக்டா இருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் எப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க? யாரும் வேலை பார்க்கலையே. இல்லங்க, நான் என்ன சொல்ற கேளுங்க, வேலை பார்க்கல. அப்புறம் எப்படி அங்க ஏற்பட்டிருக்கும்? நீங்க ஒரே நிமிஷம், நீங்க விஜய் சொல்றீங்கல்ல, அவர் எங்க பிரச்சாரத்துக்கு போனாரா? அவர் என்ன பண்ணாரு? சோசியல் மீடியால தான் பேசினாரு. எஸ், இட் இஸ் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். திமுகவும் அதே வேலை தானே பண்ணுச்சு. காங்கிரஸ் எங்க பிரச்சாரத்துக்கு போனாங்க? சிபிஐ எங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க? சிபிஎம் எங்க போயினாங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க போனாங்க? நீங்க ஒரு இடத்துல இல்ல, கன்னியாகுமரியில ராகுல் காந்தி திமுகவின் சார்பாக வந்த மரியாதை வேண்டாம்ட்டார். மேடையில இத்தனைக்கும் அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் கொண்டு போன அந்த சால்வே வேண்டாம் துறந்து. அதெல்லாம் ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி மதுராந்தகத்துல பாத்தீங்களா எடப்பாடி ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருந்துங்கிற அளவுக்கு முடிச்சவங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னா இல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். ஐயா இருங்க, திமுகவுடைய பலம் என்ன? ஒரே ஒரு பலம் தான், அவர்கள் செய்த திட்டங்கள், கொண்டு செல்லப்பட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள். அது ஒண்ணு, அந்த ஒரே பலத்தை வச்சு நீங்க என்ன பேசி எந்த கிருஷ்ணகிரியில
என்ன நடந்துச்சு, அது யாரால நடந்துச்சுங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சார். அவங்க திட்டம் கொண்டு வந்தாங்களா, இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த 2 வயது குழந்தைக்கு திமுக ஒன்றிய நிர்வாகி பண்ண அந்த கடும் செயலை அது பிரச்சனையே இல்லைன்னு மூடி பார்க்க ஒண்ணுதான் பலம். வரீங்க இல்ல திமுக உங்களுக்கு பலவீனமாயி போச்சு, புதிய கட்சி உங்களுக்கு பலவீனமாயி போச்சு. அப்படி எல்லாம் சொல்லலையே. உங்களுடைய வாக்குகளை அவங்க அரிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி திமுகவுடைய கூட்டணி பலம் இருக்குது. திமுக அப்படிங்கிற தனிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய அப்புறம் எதுக்கு காங்கிரஸ்காரங்க வந்து எங்களை பாராட்டிட்டு போறாங்க? ராகுல் காந்தி அவருடைய பேச்சுல எங்களை விமர்சிச்சது அதிகமா, பாராட்டினது அதிகமா? ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? காங்கிரஸ் இல்லாத இடங்கள்ல அதிமுக மக்களுக்கு எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பண்ணிருக்கு, அதோடைய எம்எல்ஏக்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு மறைமுகமா சொல்லிட்டு போய் யார் எங்க சொன்னாங்க? ராகுல் காந்தி என்னையா பொய்யான கருத்தை சொல்றீங்க? ராகுல் காந்தி வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. எப்படிதான் சார் போறாரு? பிரச்சாரம் பண்ணாரு. எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணாரு. என்ன சார் பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு. இடுக்கன் வருங்கால் நகுகவா? இல்ல சார், முடிவை நான் சொல்றேன் சார். முடிவு நீங்க என்ன சொல்றது? மக்கள் சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் சார். என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். சொல்லுங்க. இந்த தேர்தல்ல வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை எடுக்கிறார் சார். அது உண்மைதான், அதுல மறுக்க முடியாது. யாரோட வாக்கு பொதுவாகவே இளைஞர்களுடைய வாக்கு, கொஞ்சம் பெண்களுடைய வாக்கு அவருக்கு போகுது சார். பெண்கள் அதிமுக சொல்றாங்க டிஎம்கே வாக்கு வங்கி தான் தனியா போகுது அப்படின்னாங்க. ஏதோ நிலாவுக்கு போகக்கூடிய பெண்களை வந்து பிரிஞ்சு அது மட்டும் வெளியே வர மாதிரி அதெல்லாம் இல்ல சார். ஒரு நிமிஷம், ரொம்ப லாஜிக்கலா அவரு ரமேஷ் பாபுவும் சரி அதுவே 2 பேரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க சென்னை எங்கள் கோட்டை, அப்படி உங்க பக்கத்துக்கே உங்க நியாயமா வச்சுக்கிட்டு சென்னை உங்கள் கோட்டைனா அதுலதான் டிவிக்கே ஓட்டையை போட்டாங்க சார். நான் ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய பேஸ் ஓட்டு இருந்தாலே நாங்க மேல வந்து நீங்க ஒரு 100 இட்லி கணக்கு சொன்னீங்கல்ல, அதை இங்க அப்படியே பொறுத்து பாருங்க. ரத்தின சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இவர் டிவிக்கே விஜய் பிரியக்கூடிய வாக்கு எல்லா கட்சிகள் இருந்தா பிரியுது சார். இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க? அது அவருக்கு அந்த ஓட்டு இந்த ஓட்டு, இப்ப எல்லா கட்சிக்கும் இது உண்மைதான் சார். எல்லா கட்சிகளும் இல்ல ஸ்டாலினை விட விஜய் அரசியல் களத்துல பெரிய ஓட் புல்லர்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், இருமுறை தோத்த போதும் அதிமுக ஓட்ட ஸ்டாலினால அசைக்க முடியல, ஜெயிச்சு போறோம். அதை சொல்ல முடியுமா? அசைக்க 4 முனை போட்டி கடைசிது 4 முனை போட்டி இருக்கிறதுனால வாக்குகள் பிரிகிறதுனால வாக்குகளுடைய சதவீதத்தில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்று அதாவது ஆட்சி அமைக்கும். ஆனா இப்ப உங்க லாஜிக் படியே 4 முனை போட்டி இருந்தா ஒரு தடவைக்கும் திமுக ஜெயிச்சது இல்ல. அது எப்பவுமே அதிமுகக்குள்ள சாதகமா இருக்குது. கிடையவே கிடையாதுங்க. அதிமுக தொடங்கிய காலத்துல இருந்து 77ல இருந்து 4 முனை போட்டி 4ஆம் தேதி நீங்க இங்க வரத்தான் போறீங்க, பேசத்தான் போறீங்க, பார்ப்போம்.